அஸ்ஸலாமு அலைக்கும். STK 4141 ஆம்பிளிஃபையர், அதற்கு நம்ம டூவல் பவர் சப்ளை ரெடி பண்ணணும். STK 4141 ஆம்பிளிஃபையருக்கான சர்க்யூட் டயக்ராம். இதில் 1லேருந்து 18 வரைக்கும் ஐசியினுடைய பின்னு. இதில் இந்த 11வது பின்னு வந்து பாசிட்டிவ் சப்ளை, இந்த 14வது பின்னு அதுவும் இந்த 9வது பின்னு ரெண்டும் வந்து நெகட்டிவ் சப்ளை. இது கிரவுண்டு, இது டூவல் சப்ளை. இந்த ஐசி STK 4141 இந்த ஐசிக்கு 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் டிரான்ஸ்ஃபார்மரே 24 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரை செலக்ட் பண்ணோம்னா அதை டிசி பண்ணும்போது வந்து 28-30 வோல்ட் வரைக்கும் வந்துடும். அந்த சமயங்களில் இந்த ஸ்பீக்கர் லைனில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபியூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, பேர்ன் ஆகி ஸ்பீக்கர் எல்லாமே பேர்ன் ஆகிற கண்டிஷன்லாம் வந்துடும். அதனால் இதுக்கு நீங்கள் சப்ளை வோல்டேஜ் வந்து எப்போவுமே ரொம்ப கவனமாக கொடுக்கணும். 18018 டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 3 ஆம்பியர் அல்லது 5 ஆம்பியர், அதை நீங்கள் டிசி பண்ணும்போது ஏறக்குறைய 22-23 வோல்ட் வரும். அதுதான் நமக்கு இந்த ஐசிக்கு சேஃபு. இப்போ இதில் இங்கே சர்க்யூட் டயக்ராமில் நான் எல்லாமே இந்த ரெசிஸ்டர் எல்லா வேலையும் கொடுத்துருக்கேன். இதில் நாம் எல்லாமே வாங்கி ஒரு டாட் பிசிபிலையோ அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் பிசிபிலையோ அசம்பிள் பண்ணோம்னா, இது எல்லாமே ஸ்பேர் எல்லாமே வாங்கி அசம்பிள் பண்ணுறதை விட ரெடிமேடாகவே ஸ்பேர்ஸ் மட்டும், இந்த காம்பனண்ட் மட்டும் அசம்பிள் பண்ண மேனிக்கு நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் எல்லாம் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் போட்டு எல்லாமே காம்பவுண்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டியான காம்பவுண்டு. இது வந்து 0.1, இங்கே ஒரு 0.1 இந்த ஸ்பீக்கர் லைனில் வர்றது. இப்போ இந்த ரெண்டுமே ஃபியூஸ் ஹோல்டரு மாதிரி உள்ளுக்கு வந்து ஃபியூஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, 2 ஃபியூஸ் ஹோல்டர், இது ரெண்டுமே வந்து ஸ்பீக்கர் லைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போர்டு எல்லாமே ஃபுல்லாக அசம்பிள் போர்டே நமக்கு 100 ரூபா 120 ரூபாயில் கிடைக்குது. அப்போ நம்ம இது வாங்கிக்கிட்டோம்னா ஐசி தனியாக வாங்கி இதில் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஐசி இந்த மாதிரி தனியாக வாங்கிக்கிட்டு இப்போ இந்த போர்டில் அப்படியே இந்த ஐசியை நாமளே சால்டர் பண்ணிக்கிட்டு உடனே நம்ம பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுற அளவுக்கு போர்டு வந்து நல்லா நீட்டாக ரெடியாகவே இருக்குது. இந்த ஐசியை வந்து இந்த ஹீட் சிங்க் பிளேட் வேணும். இந்த ஐசியை ஹீட் ஆகுது மாதிரி ஹீட் சிங்க் பிளேட்டில் இதில் ஹோல் பண்ணி அப்படியே இந்த போர்டோடய இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போர்டில் ஐசி சால்டர் பண்ணிட்டோம். இதை இந்த ஹீட் சிங்க் பிளேட்டில் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம ஹீட் சிங்க் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஹீட் சிங்க் பிளேட்டில் ஐசியை ஃபிட் பண்ணிட்டோம். இந்த போர்டில் இங்கே எல்லாமே கிளியராகவே இருக்கும். இது பாசிட்டிவ் வோல்ட்டு, இது எர்த்து, இது நெகட்டிவ் வோல்ட்டு, டூவல் சப்ளை. இதுவும் இது கிரவுண்டு ஸ்பீக்கருக்கு, இங்கேருந்து ஒரு ஸ்பீக்கர். அது மாதிரி இங்கே இந்த பாயிண்ட்டும் இந்த கிரவுண்டும் ஸ்பீக்கருக்கு. இன்புட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது இன்புட்டு, இது கிரவுண்டு. அது மாதிரி இங்கே இது இன்புட், இது கிரவுண்டு. இது எல்லாமே இதில் இருக்கிறனால நம்ம அப்படியே அசம்பிள் பண்ண முடியும். ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. அடுத்து பவர் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு 18018 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். எப்போவுமே டூவல் பவர் சப்ளைக்கு நம்ம சென்ட்ரல் டாப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் வேணும். இப்போ இது 18, இது 0, இது 18னா இதில் வந்து 18 வோல்ட் ஏசி, 18018 வெளியில் வரும். இப்போ இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேடு பிசிபி கிடைக்குது. இங்கே நம்ம ஏசி செகண்டரிலேருந்து வரக்கூடிய இந்த சென்ட்ரல் டேப்பு இந்த பக்கம் இந்த பக்கம் இதை கொடுத்தோம்னா 4 டயோடுக்கு அப்புறம் இங்கே 2 கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இங்கே டிசிஐ வெளியே வந்துடும். இப்போ இந்த மாதிரி பிசிபியும் கிடைக்குது. இந்த மாதிரி பிசிபி இருக்குது. இந்த மாதிரி பிசிபியில் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு வோல்ட் எடுத்து இங்கே வந்து ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி, இதை வந்து நம்ம அந்த ப்ளூடூத்து எஃப்எம் மாடியூல் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து டயோடு 4 டயோடு, இது 2 கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் இந்த டூவல் பவர் சப்ளை அப்படின்னா அது என்னது, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்ஃபார்மர் சென்ட்ரல் டாப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பயன்படுத்தணும். 18018 வந்து ரொம்ப சேஃபு. இது டிரான்ஸ்ஃபார்மர் சிம்பல். இங்கே நம்ம 220 வோல்ட் ஏசி ப்ரைமரியில் கொடுப்போம். செகண்டரியில் இந்த மாதிரி சென்ட்ரல் டாப்பில் டிரான்ஸ்ஃபார்மர் 18018 இப்படி வரும். இதிலேருந்து ஒரு டயோடு இந்த மாதிரி ஃபார்வர்ட் பயாஸில், அது மாதிரி இதுலேயும் அதே மாதிரி ஃபார்வர்ட் பயாஸில் ஒரு டயோடு. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடும். இப்போ இங்கே நமக்கு பாசிட்டிவ் வரும்.
அது மாதிரி இப்போ இந்த டயோடிலேருந்து இந்த டயோடை அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கம் அது மாதிரி இங்கேருந்து இந்த 2 டயோடையும் ஒன்றா சேர்த்துறோம். இப்போ இதில் வந்து நமக்கு நெகட்டிவ் வரும். இப்போ இந்த பாசிட்டிவையும் இந்த சென்டர் டேப் இருக்குல்ல, இதை வந்து கிரவுண்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த பாசிட்டிவில் ஒரு கெப்பாசிட்டர் பாசிட்டிவ், நெகட்டிவை இதில் கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா இந்த பாசிட்டிவ் மட்டும் இங்கே வரும், இது கிரவுண்டாக இருக்கும். அது மாதிரி இங்கே நெகட்டிவ் வரதில் இங்கே இதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் நெகட்டிவ் இதில் ஜாயின் பண்ணிட்டு பாசிட்டிவை கிரவுண்ட் பண்ணிடுவோம். இப்போது இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், இங்கே கிரவுண்டு வந்து கிரவுண்ட் சென்ட்ரு, இது கிரவுண்டு, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இதுதான் நமக்கு டூவல் சப்ளை. இப்போ இந்த மாதிரி சப்ளையை இந்த பிசிபியில் அப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நாம் அப்படி 4 டயோடு 2 கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரில் இந்த பொலாரிட்டி மட்டும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். மாற்றி போட்டோம்னா இந்த கெப்பாசிட்டர் பஸ்ட் ஆயிரும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி வோல்டேஜ் மட்டும் முதல்ல செக் பண்ணுறோம். இங்கே வந்து 200 வோல்ட் ஏசியில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா இந்த பக்கம் 17.7 ஏறக்குறைய 18 வோல்ட்டு. அது மாதிரி இதில் 17.80 வோல்ட் 18 வோல்ட் இருக்குது. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு செகண்டரியில் ஏசி 18 வோல்ட் வருது. செகண்டரி இந்த போர்டில் பவர் சப்ளை போர்டில் சால்டர் பண்ணிக்கிறோம். இந்த போர்டில் இந்த கெப்பாசிட்டர் இது நெகட்டிவ், இந்த பக்கம் உள்ள இந்த கெப்பாசிட்டர் இது வந்து பாசிட்டிவ், இந்த சென்டர் வந்து கிரவுண்டு. இப்போ நம்ம டிசி ஆன பிறகு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். 18 வோல்ட் ஏசி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். இங்கே வந்து டிசி 200 வோல்ட்டில் செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது கிரவுண்டு, இது பாசிட்டிவ். பாருங்கள் 23.6 வந்துருச்சு. அது மாதிரி இந்த கிரவுண்டுக்கும் இந்த நெகட்டிவுக்கும் பாருங்கள் 23.6. இப்போது இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து இந்த எஸ்டிகே ஐசிக்கு வந்து சேஃப் 23.6. இப்போ நாம் ட்ரான்ஸ்ஃபார்மரே 24 வோல்ட் போட்டோம்னா இங்கே 30க்கு மேலே போகும்போது அப்போ தான் நமக்கு ஐசி பேர்ன் ஆகுறது, ஸ்பீக்கர் எரிஞ்சு போகிறது, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் வரும். அதனால் நீங்கள் இதுக்கு பவர் சப்ளை மட்டும் பார்த்து இந்த மாதிரி அன்லோடு கண்டிஷனில் இங்கே வந்து நமக்கு 24 வோல்ட் கீழே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ளையை கொடுக்கணும். ஸ்பீக்கர் லைனில் 2 ஸ்பீக்கர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து ஆடியோ மட்டும் செக் பண்ண போகிறோம். இந்த இன்புட்டில் ஆடியோ மட்டும் நமக்கு ஒருதான் செக் பண்ண போகிறோம். ஆடியோ ஒர்க் ஆகுது. தேவைப்பட்டால் எஸ்டிகே யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு செட்டு எதிர்காலத்தில் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் வேறு ஒரு காயினில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.